Hi, welcome to Seren's Kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல ஒரு ரசம் தான் பண்ண போறோம். எப்பவுமே நம்ம நிறைய விதமான ரசம் போட்டுருக்கோம். இன்னைக்கு நம்ம பண்ண போற ரசம் வந்து தட்டப்பயிறு வேக வச்சு அந்த தண்ணியில ரசம் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது தான். ரொம்ப சூப்பரா இருக்கும். நம்ம குழம்பு எதுவுமே பண்ணல அப்படினா கூட இந்த ரசம் வச்சுட்டு வேக வச்ச தட்டப்பயிரை சைட் டிஷ்ஷா யூஸ் பண்ணி சாப்பிடலாம். அந்த மாதிரியான ஒரு ரசம் தான். ரொம்ப சூப்பரா இருக்கும் இந்த ரசம் சாப்பிடுறதுக்கு. வாங்க அந்த ரசம் எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். நம்ம கையில இந்த மாதிரி எடுத்தா ஒரு கைப்பிடி அளவுக்கு தட்டப்பயிறு எடுத்து கழுவி எடுத்து வச்சிருக்கேன். அதை குக்கரில் போட்டுக்கலாம். தேவையான உப்பு பொடி. ஏன்னா தட்டப்பயிரை மறுபடியும் நம்ம ஏதாவது சுண்டலோ ஏதோ தாளித்து சாப்பிட்டுக்கலாம், இல்லைன்னா கடைஞ்சி சாப்பிட்டுக்கலாம். அதுக்காக தான் உப்பு போட்டு வேக வைக்கிறேன். தண்ணி நல்லா நம்ம ரசம் வைக்க போகிறோம் இல்லையா, அதனால கொஞ்சம் தண்ணி அதிகமாகவே விட்டு வேக வச்சுக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். ஒரு 5 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், தட்டைப்பயிரை வேக வச்சு எடுத்தாச்சு. பயிரும் நல்லா வெந்திருக்கு. இப்போ இந்த தண்ணியை வடித்து எடுத்துக்கலாம். தட்டைப்பயிர் வேக வச்ச தண்ணி கம்மியாக தான் இருக்குது. நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி கலந்துக்கலாம். இதில் ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். அதையே அந்த தட்டைப்பயிர் தண்ணி கூட கலந்துடலாம். நம்ம ரசத்துக்கு எந்த அளவுக்கு தண்ணி அப்படின்னு பார்த்துட்டு கடைசியில் சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி வந்து ரெடியாக இருக்குது. நம்ம ரசத்துக்கு அரைச்சிக்கலாம். இந்த ரசத்துக்கு பார்த்திங்கன்னா மிளகு வந்து கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கணும். நான் வந்து 3/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்திருக்கேன். அப்புறம் சீரகம் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு வரமிளகாய், பூண்டு வந்து சின்னதாக இருக்கிறதுனால ஒரு 10லேருந்து 15 எடுத்திருக்கேன். நீங்கள் பெரிய பல் பூண்டாக இருந்தால் ஒரு 4லேருந்து 5 சேர்த்துக்கிட்டால் போதும். இப்போ இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இந்த மாதிரி பயிரை வேக வச்ச தண்ணியிலலாம் ரசம் வைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி மிளகு வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்த்து ரசம் வச்சுக்கோங்க. அடுத்து இது கூடவே 2 தக்காளி அதையும் சேர்த்துருவோம். ஒரு 2-3 கருவேப்பிலை எல்லாம் சேர்த்துட்டு இப்போ இதை அரைச்சி எடுத்துடலாம். இப்போ அரைச்சாச்சு பாருங்கள். இந்த மாதிரி தான் நல்லா கொஞ்சம் வலுவலுப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ இதை தட்டைப்பயிர் தண்ணியில் புளி கலந்து வச்சுருக்கோம் இல்லையா, அது கூட இதையே சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு கலந்து விட்டுடலாம். தண்ணி வந்து நமக்கு ரசம் தாளிக்கிறப்ப ஊற்றிக்கலாம். இப்போ வந்து நம்ம எவ்வளோ தண்ணி ஊற்றுறோம் அப்படின்றது தெரியாது. தாளித்ததுக்கப்புறமா நம்ம புளிப்பு எந்த அளவுக்கு தேவை அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். ரசம் தாளிக்கிறதுக்கு ஒரு பேன் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே கொஞ்சம் கடுகு உளுந்து, அடுத்து கருவேப்பிலை, பெருங்காயத்தூள், கொஞ்சம் மஞ்சள் தூள். இப்போ ரசத்துக்கு கரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த தட்டைப்பயிரோட தண்ணியெல்லாம் சேர்த்து அதையே இப்போ ஊற்றிக்கலாம். அடுத்து இதில் புளிப்பு நமக்கு எந்த அளவுக்கு தேவை அப்படின்னு பார்த்துட்டு தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் புளி அதிகமாகவே இருக்குது, கொஞ்சம் தண்ணி சேர்த்துருவோம். இப்போ கொஞ்சம் மல்லித்தலை போட்டுட்டு உப்பு சேர்த்துருவோம். தட்டைப்பயிர் வேக வச்ச தண்ணிலையும் உப்பு போட்டு தான் வேக வச்சோம். உப்பு சேர்க்குறப்போ பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. நல்லா கொதித்து வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம இறக்கிக்கலாம். பார்த்திங்கன்னா ரசம் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ரசம் பார்த்திங்கன்னா இன்னும் நல்லா கொதிக்கணும். கொதித்ததுக்கப்புறமா தான் நம்ம இந்த ரசத்தை இறக்கணும். அப்போ தான் இது நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. 2-3 நாளைக்கு வச்சுருந்தாலும் ரசம் வந்து கெட்டு போகாது இல்லையா. ஆனால் இந்த ரசம் 1 வாரம் வச்சுருந்தாலுமே எதுவுமே ஆகாது, கெட்டு போகாது. இந்த மாதிரி நல்லா கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம இறக்கிக்கிட்டால் போதும். அவ்வளோதான், நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். சூப்பரான ஒரு ரசம் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் குழம்பு செய்கிறதுக்கு பதில் இந்த வெறும் ரசத்தை மட்டும் செஞ்சு கூட நீங்கள் சாப்பிட்லாம். அவ்வளோ ருசியாக இருக்கும். இதுலேருந்து தட்டைப்பயிரை வந்து வடித்து எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து ஒரு மசாலா போட்டு தாளிச்சிட்டு இதை அப்படியே சைடிஷாக வச்சு அதை சைடிஷாக வச்சு இந்த ரசத்தை ஊற்றிட்டு சாப்பிட்டோம்னா அவ்வளோ ருசியாக இருக்கும். நீங்களும் இது போல் ரசம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம செரின்ஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.